14ஆம் நாள் இறைவார்த்தை. தொடக்க நூல் 25வது அதிகாரம். ஆபிரகாம் கெட்சூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார். அவர் அவருக்கு சிம்ரான், யோக்சான், மெதான், மிதியான், இஸ்பாக்கு, சூவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார். யோக்சானுக்கு சேபாவும் தெதானும் பிறந்தார்கள். தெதானின் புதல்வர் ஆசூரிம், லெத்தூசிம், லெயுமிம் ஆவர். மிதியானின் புதல்வர் ஏப்பா, ஏப்பேர், அனோக்கு, அபிதா, எல்தாயா ஆவர். இவர்கள் அனைவரும் கெட்சூராவின் புதல்வர்கள். ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருடைய மறுமனைவியரின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும் போதே தம் மகன் ஈசாக்கிடமிருந்து அவர்களை பிரித்து கீழ்த்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாட்களை கடந்து மிகுந்த நரைத்திரை வயதில் இருந்து தம் மூதாதையரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஈசாக்கும் இஸ்மயேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாரின் மகன் எப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கி இருந்தார். அதில் அவர் தம் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார். ஆபிரகாம் இறந்த பின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார். பெயேர்லகாய் ரோயி என்ற இடத்தில் ஈசாக்கு வாழ்ந்து வந்தார். சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மயேலின் வழிமரபினர் பின்வருமாறு. பிறந்த வரிசையின்படி இஸ்மயேலின் புதல்வரின் பெயர்கள். இஸ்மயேலின் மூத்த மகன் நெபாயோத்து. மற்றவர்கள் கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, அதாது, தேமா, எற்றூர், நாபிசு, கேதமா ஆவர். இவர்களே இஸ்மயேலின் புதல்வர்கள். 12 குலங்களின் தலைவர்களான இவர்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தங்கள் பெயர்களையே இட்டார்கள். இஸ்மயேல் மொத்தம் 137 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் மரபினர் அவிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர். இது எகிப்துக்கு கிழக்கே அசீரியா வரை உள்ளது. இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அருகே வாழ்ந்தாலும் பிரிந்தே இருந்தார்கள். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு தமக்கு 40 வயது நடக்கும்போது அராமை சார்ந்த அரமேயன் பெத்துவேலின் மகளும் அரமேயன் லாபானின் சகோதரியுமான ரெபேக்காவை மணந்து கொண்டார். ஈசாக்கு மகப்பேறு இன்றி இருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டார்கள். அதை உணர்ந்த அவர், எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்கச் சென்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கருப்பையில் ஈரினங்கள் உள்ளன. உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர். ஓரினம் மற்றதை விட வலிமை மிக்கதாயிருக்கும். மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார். அவருக்கு பேறுகாலம் நிறைவுற்ற போது 2 பிள்ளைகள் கருப்பையில் இருந்தார்கள். முதலில் வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது. எனவே அதற்கு ஏசா என்று பெயரிட்டனர். 2வது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தது. எனவே அதற்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது. அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது 60. இருவரும் வளர்ந்து இளைஞனான போது அவர்களுள் ஏசா காட்டு வெளியில் திரிந்து
வேட்டையாடுவதில் வல்லவனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் யாக்கோபு அமைதியுடையவனாகவும் கூடாரத்தில் வாழ்பவனாகவும் இருந்தான். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார். ரெபேக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் காட்டு வெளியிலிருந்து வந்தான். அவன் யாக்கோபிடம், நான் களைப்பாயிருக்கிறேன், இந்த தின்பண்டத்தில், இந்த செந்நிற சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான். அவனுக்கு ஏதோம் என்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம். யாக்கோபு அவனை நோக்கி, உனது தலைமகன் உரிமையை இப்போதே எனக்கு விற்றுவிடு என்றான். அவன், நானோ சாகப் போகிறேன், தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான். யாக்கோபு, இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனவே ஏசா ஆணையிட்டு தன் தலைமகன் உரிமையை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான். யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயற்றங்கூழும் கொடுக்க அவனும் உண்டு குடித்தான். பின்னர் எழுந்து போனான். இவ்வாறு ஏசா தன் தலைமகன் உரிமையை பொருட்படுத்தாமல் போனான். தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம். முன்பு ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர மேலும் ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று. ஈசாக்கு பெலிஸ்தியரின் மன்னன் அபிமெலேக்கை காண கெராருக்கு சென்றார். அப்போது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, எகிப்து நாட்டிற்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலே தங்கியிரு. அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். இந்நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன். உன் தந்தை ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன். உன் வழிமரபை விண்மீன்களைப் போல் பெருகச் செய்வேன். உன் வழிமரபினருக்கு இந்நிலங்கள் அனைத்தையும் தருவேன். மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் உன் வழிமரபின் மூலம் ஆசி பெறும். ஏனெனில் ஆபிரகாம் என் குரலுக்கு செவிசாய்த்து என் நியமங்களையும் கட்டளைகளையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் கடைபிடித்தான் என்றார். எனவே ஈசாக்கு கெராரிலேயே தங்கிவிட்டார். அங்குள்ளவர்கள் அவர் மனைவியை பற்றி அவரிடம் கேட்டபொழுது, அவள் என் சகோதரி என்றார். ஏனெனில் ரெபேக்கா பார்வைக்கு அழகுள்ளவராயிருந்ததால் அவ்விடத்து மனிதர் தம்மை கொல்வார்கள் என்று நினைத்து அவள் என் மனைவி என்று சொல்ல அஞ்சினார். பல நாட்கள் அவர் அங்கு இருந்த பின் ஒரு நாள் பெலிஸ்தியரின் மன்னன் அபிமெலேக்கு பலகனி வழியாக பார்க்க நேர்ந்த போது ஈசாக்கு தம் மனைவி ரெபேக்காவை கொஞ்சிக் கொண்டிருந்தார். இதனால் அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவி என்று தெளிவாய் தெரிகிறதே, பின் ஏன் அவளை உன் சகோதரி என்று என்னிடம் சொன்னாய் என்று கேட்டான். அதற்கு அவர், ஒருவேளை அவளை முன்னிட்டு நான் சாக நேரிடலாம் என்று நினைத்ததே காரணம் என்று அவனுக்கு பதிலளித்தார். அபிமெலேக்கு, நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? என் மக்களுள் எவனாகிலும் உன் மனைவியோடு படுத்திருந்தால் பழி எங்கள் மீது அன்றோ விழச் செய்திருப்பாய் என்றான். மேலும் இந்த மனிதனையோ இவன் மனைவியையோ தொடுபவன் கொல்லப்படுவது உறுதி என்று கூறி அபிமெலேக்கு தன் மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்தான். ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஏனெனில் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். அவர் செல்வமுடையவர் ஆனார். செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தன. பணியாளர் பலர் இருந்தனர். எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் அவருடைய பணியாளர் தோண்டிய கிணறுகளை எல்லாம் பெலிஸ்தியர் மண்ணால் நிரப்பி தூர்த்து விட்டனர்.
மேலும் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட வலிமை உள்ளவராய் இருப்பதால் எங்களை விட்டு அகன்று போ என்றான். எனவே ஈசாக்கு அங்கிருந்து வெளியேறி கெரார் பள்ளத்தாக்கில் குடியேறி வாழலானார். அங்கே தம் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் தோண்டப்பட்டு அவர் இறந்த பின் பெலிஸ்தியரால் மூடப்பட்ட கிணறுகளை அவர் தோண்டி தூரெடுத்தார். தம் தந்தை இட்டிருந்த அதே பெயர்களால் அவற்றை அழைத்தார். பின் அவருடைய பணியாளர் நீர் படுகையில் தோண்ட அங்கே பொங்கி எழும் நீரூற்றை கண்டனர். ஆனால் கெராரில் இருந்த மேய்ப்பர்கள் ஈசாக்கின் மேய்ப்பர்களோடு, இந்த தண்ணீர் எங்களுக்கே என்று வாதாடினார்கள். இவ்வாறு அவர்கள் அவரோடு தகராறு செய்ததால் அந்த கிணற்றுக்கு அவர் ஏசேக்கு என்று பெயரிட்டார். மீண்டும் அவர்கள் வேறொரு கிணறு தோண்டினார்கள். முன்பு போல அதை பற்றியும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எனவே அதற்கு சித்னா என்று அவர் பெயரிட்டார். அவர் அவ்விடத்தை விட்டகன்று வேறொரு கிணற்றை தோண்டினார். இம்முறை வாக்குவாதம் ஒன்றும் ஏற்படவில்லை. அதன் பொருட்டு ஆண்டவர் நம் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார், நாட்டில் நாம் வளர்ச்சியுறுவோம் என்று சொல்லி அதற்கு ரெகபோத்து என்று பெயரிட்டார். பின்னர் அவர் அவ்விடத்திலிருந்து பெயர்செபாவுக்கு போனார். அன்றிரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி, உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருகச் செய்வேன் என்றார். எனவே ஈசாக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரது திருப்பெயரை போற்றினார். அங்கே கூடாரம் அடித்து தங்கினார். ஈசாக்கின் பணியாளர் அங்கே ஒரு கிணறு வெட்டினர். அப்பொழுது கெராரிலிருந்து அபிமெலேக்கு தன் உற்ற நண்பன் அகுசாத்துடனும் படைத்தலைவன் பிக்கோலுடனும் அவரிடம் வந்தான். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை வெறுத்து உங்களிடமிருந்து விரட்டிவிட்டு இப்பொழுது என்னிடம் வருவது ஏன் என்றார். அவர்கள் மறுமொழியாக, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என தெளிவாய் கண்டோம். ஆதலால் எங்களுக்கும் உமக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம். நாங்கள் உமக்கு எவ்வித இடையூறும் செய்யவில்லை. உம்மை நல்ல முறையில் நடத்தி சமாதானமாய் அனுப்பி வைத்தோம். அதுபோல ஆண்டவரின் ஆசி பெற்ற நீரும் எங்களுக்கு எவ்வித தீமையும் செய்யாதிருப்பீர் என்றார்கள். ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து அளித்தார். அவர்களும் உண்டு குடித்தார்கள். வைகரையில் அவர்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தார்கள். பின் ஈசாக்கு அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களும் அவரிடமிருந்து சமாதானமாய் பிரிந்து சென்றார்கள். அதே நாளில் ஈசாக்கின் பணியாளர் தாம் தோண்டிய கிணற்றை குறித்து செய்தி கொண்டு வந்து, தண்ணீர் கண்டோம் என்றனர். ஆதலால் அவர் அதற்கு சிபா என்று பெயரிட்டார். எனவே அந்நகருக்கு பெயர்செபா என்னும் பெயர் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. ஏசா 40 வயதான போது இத்தியனான பெயேரியின் மகள் யூதித்தையும் இத்தியனான ஏலோனின் மகள் பாஸ்மத்தையும் மணந்து கொண்டான். இவர்களால் ஈசாக்கும் ரெபேக்காவும் மனக்கசப்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.